بسم الله الرحمن الرحيم ألف لام ميم غلبت الروم في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون في بضع سنين لله الأمر من قبل ومن بعد ويومئذ يفرح المؤمنون بنصر الله ينصر من يشاء وهو العزيز الرحيم وعد الله لا يخلف الله وعده ولكن أكثر الناس لا يعلمون. அத்தியாயம் அர்-ரூம். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 60. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். அலிஃப் லாம் மீம். ரோமானியர் அண்டை நாட்டிலே தோல்வி அடைந்துள்ளனர். மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்கு பின் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வெற்றியடைந்து விடுவார்கள். முன்பும் பின்பும் அல்லாஹுவுக்கே அதிகாரம் உரியதாகும். மேலும் அந்நாளில் அல்லாஹுவினால் அளிக்கப்பட்ட வெற்றியைக் கண்டு முஸ்லிம்கள் மகிழ்ச்சி கொண்டாடுவார்கள். தான் நாடுவோருக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். மேலும் அவன் வலிமை மிக்கவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். இது அல்லாஹ் அளித்த வாக்குறுதி ஆகும். அல்லாஹ் ஒருபோதும் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்வதில்லை. ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறிவதில்லை. يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون أولم يتفكروا في أنفسهم ما خلق الله السماوات والأرض وما بينهما إلا بالحق وأجل مسمى وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ بِلِقَاءِ رَبِّهِمْ لَكَافِرُونَ. மக்கள் உலக வாழ்வின் புறத்தோற்றத்தை மட்டுமே அறிகின்றனர். மறுமையை பற்றி அவர்கள் அலட்சியமாக இருக்கின்றனர். என்ன, அவர்கள் தங்களை பற்றி என்றைக்கேனும் சிந்தித்ததில்லையா? அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கிடையே உள்ள அனைத்து பொருட்களையும் சத்தியத்துடனும் ஒரு குறிப்பிட்ட தவணைக்காகவுமே படைத்துள்ளான். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் தங்கள் அதிபதியின் சந்திப்பை நிராகரிப்பவர்களாயிருக்கின்றனர். أَوَلَمْ يَسِيرُوا فِي الْأَرْضِ فَيَنظُرُوا كَيْفَ كَانَ عَاقِبَةُ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ كَانُوا أَشَدَّ مِنْهُمْ
قوة وأثاروا الأرض وعمروها أكثر مما عمروها وجاءتهم رسلهم بالبينات فما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون ثم كان عاقبة الذين أساءوا السوء أن كذبوا بآيات الله وكانوا بها يستهزئون. மேலும் இவர்கள் எப்பொழுதேனும் பூமியில் சுற்றித் திரிந்து தங்களுக்கு முன் வாழ்ந்து சென்றவர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை பார்த்ததில்லையா? அவர்கள் இவர்களை விட அதிக வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். பூமியை நன்கு பண்படுத்தினார்கள். மேலும் இவர்களை காட்டிலும் அதிகமாக அவர்கள் அதில் வளமான வாழ்க்கையை நிர்மாணித்தார்கள். அவர்களிடம் அவர்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு அக்கிரமம் புரிபவனாக இருந்ததில்லை. ஆனால் தமக்குத்தாமே அவர்கள் அக்கிரமம் புரிந்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் எவர்கள் தீவினைகள் செய்து வந்தார்களோ அவர்களுடைய இறுதி முடிவு மிகவும் தீயதாகிவிட்டது. ஏனெனில் அவர்கள் அல்லாஹுடைய வசனங்களை பொய்யென்று கூறி அவற்றை பரிகாசம் செய்து கொண்டும் இருந்தார்கள். الله يبدأ الخلق ثم يعيده ثم إليه ترجعون ويوم تقوم الساعة يبلس المجرمون ولم يكن لهم من شركائهم شفعاء وكانوا بشركائهم كافرين ويوم تقوم الساعة يومئذ يتفرقون فأما الذين آمنوا وعملوا الصالحات فهم في روضة يحبرون وأما الذين كفروا وكذبوا بآياتنا ولقاء الآخرة فأولئك في العذاب محضرون. அல்லாஹுதான் படைப்புகளை முதன்முறையாக படைக்கின்றான். பின்னர் அவனே அதை மீண்டும் படைப்பான். அவன் பக்கமே நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். மேலும் அந்த நேரம் வரும் நாளில் குற்றவாளிகள் நிலைகுலைந்து போவார்கள். அவர்கள் ஏற்படுத்தியிருந்த இணை கடவுள்களில் யாரும் அவர்களுக்கு பரிந்துரைக்க கூடியவராக இருக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய இணை கடவுள்களை நிராகரிப்பவர்களாகி விடுவார்கள். அந்நேரம் வரும் நாளில் எல்லா மனிதர்களும் தனித்தனி குழுக்களாக பிரிந்து போவார்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்துள்ளார்களோ அவர்கள் சுவன தோட்டத்தில் மகிழ்ச்சியுடனும் இன்பத்துடனும் தங்க வைக்கப்படுவார்கள். மேலும் எவர்கள் நிராகரித்தார்களோ, மேலும் நம்முடைய வசனங்களையும் மறுமை சந்திப்பையும் பொய்யென்று கூறியிருந்தார்களோ அவர்கள் வேதனையில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். فَسُبْحَانَ اللَّهِ حِينَ
تُمْسُونَ وَحِينَ تُصْبِحُونَ وَلَهُ الْحَمْدُ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَعَشِيًّا وَحِينَ تُظْهِرُونَ يُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَيُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ وَيُحْيِي الْأَرْضَ بَعْدَ مَوْتِهَا وَكَذَلِكَ تُخْرَجُونَ எனவே துதியுங்கள் அல்லாஹுவை. நீங்கள் மாலை நேரத்தை அடையும் போதும் காலை நேரத்தை அடையும் போதும் வானங்களிலும் பூமியிலும் புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. மேலும் துதியுங்கள் அவனை நீங்கள் பிற்பகலிலும் மதிய வேளையை அடையும் போதும். அவன் உயிருள்ளவற்றை உயிரில்லாதவற்றிலிருந்து வெளிப்படுத்துகின்றான், உயிரில்லாதவற்றை உயிருள்ளவற்றிலிருந்து வெளிப்படுத்துகின்றான். மேலும் பூமி இறந்து போனதன் பின்னர் அதற்கு உயிரூட்டுகின்றான். இதை போன்றுதான் நீங்களும் மரணமான நிலையிலிருந்து வெளிக்கொணரப்படுவீர்கள். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَكُم مِّن تُرَابٍ ثُمَّ إِذَا أَنْتُمْ بَشَرٌ تَنْتَشِرُونَ அவனுடைய சான்றுகளில் ஒன்று அவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருப்பதாகும். பின்னர் திடீரென நீங்கள் மனிதர்களாக இருக்கிறீர்கள், பூமியில் பரவிச் சென்று கொண்டிருக்கிறீர்கள். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ மேலும் அவனுடைய சான்றுகளில் இதுவும் ஒன்றாகும். அவன் உங்களுக்காக உங்கள் இனத்திலிருந்தே மனைவியரை படைத்தான், நீங்கள் அவர்களிடம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக. மேலும் உங்களிடையே அன்பையும் கருணையையும் தோற்றுவித்தான். திண்ணமாக சிந்திக்கும் மக்களுக்கு இதில் நிறைய சான்றுகள் உள்ளன. وَمِنْ آيَاتِهِ خَلْقُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ واخْتِلَافُ أَلْسِنَتِكُمْ وَأَلْوَانِكُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِلْعَالِمِينَ வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதும் உங்கள் மொழிகளும் உங்கள் நிறங்களும் மாறுபட்டிருப்பதும் அவனுடைய சான்றுகளில் உள்ளவையே. திண்ணமாக இவற்றிலெல்லாம் அறிவுடையோருக்கு நிறைய சான்றுகள் உள்ளன. وَمِنْ آيَاتِهِ مَنَامُكُمْ بِاللَّيْلِ وَالنَّهَارِ وَابْتِغَاؤُكُمْ مِنْ فَضْلِهِ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَسْمَعُونَ இரவிலோ பகலிலோ நீங்கள் உறங்குவதும் அவனுடைய அருட்கொடையை நீங்கள் தேடுவதும் அவனுடைய சான்றுகளில் உள்ளவையே. திண்ணமாக உன்னிப்பாக செவிமடுக்கும் மக்களுக்கு இவற்றில் நிறைய சான்றுகள் உள்ளன.
وَمِنْ آيَاتِهِ يُرِيكُمُ الْبَرْقَ خَوْفًا وَطَمَعًا وَيُنَزِّلُ مِنَ السَّمَاءِ مَاءً فَيُحْيِي بِهِ الْأَرْضَ بَعْدَ مَوْتِهَا ۚ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَعْقِلُونَ. மேலும் அச்சமும் ஆர்வமும் அளிக்கும் வகையில் அவன் உங்களுக்கு மின்னலை காண்பிப்பதும், மேலும் வானிலிருந்து அவன் மழையை பொழியச் செய்வதும், அதன் மூலம் பூமிக்கு அது இறந்து போன பின் உயிர் கொடுப்பதும் அவனுடைய சான்றுகளில் உள்ளவையாகும். திண்ணமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இவற்றில் பல சான்றுகள் உள்ளன. وَمِنْ آيَاتِهِ أَن تَقُومَ السَّمَاءُ وَالْأَرْضُ بِأَمْرِهِ ثُمَّ إِذَا دَعَاكُمْ دَعْوَةً مِّنَ الْأَرْضِ إِذَا أَنْتُمْ تَخْرُجُونَ. وَلَهُ مَنْ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ كُلٌّ لَّهُ قَانِتُونَ. وَهُوَ الَّذِي يَبْدَأُ الْخَلْقَ ثُمَّ يُعِيدُهُ وَهُوَ أَهْوَنُ عَلَيْهِ ۖ وَلَهُ الْمَثَلُ الْأَعْلَى فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ ۖ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ. மேலும் வானமும் பூமியும் அவனுடைய கட்டளைப்படி நிலை பெற்றிருப்பதும் அவனுடைய சான்றுகளுள் ஒன்றாகும். பிறகு அவன் உங்களை பூமியிலிருந்து வெளியேறி வரும்படி அழைத்தான். ஒரே ஓர் அழைப்பில் திடீரென நீங்கள் வெளியேறி வருவீர்கள். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர் அனைவரும் அவனுடைய அடிமைகளே. அனைவரும் முழுக்க முழுக்க அவனுக்கே கீழ்ப்படுகின்றனர். அவனே முதன்முறையாக படைக்கின்றான். பிறகு அவனே அதை மறுமுறையும் படைப்பான். இது அவனுக்கு மிகவும் எளிதானது. வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய தன்மை மிக உயர்ந்ததாகும். மேலும் அவன் வலிமை மிக்கவன், நுண்ணறிவாளன். ضَرَبَ لَكُم مَّثَلًا مِّنْ أَنفُسِكُمْ ۖ هَل لَّكُم مِّمَّا مَلَكَتْ أَيْمَانُكُم مِّن شُرَكَاءَ فِيمَا رَزَقْنَاكُمْ فَأَنتُمْ فِيهِ سَوَاءٌ تَخَافُونَهُمْ كَخِيفَتِكُمْ أَنفُسَكُمْ ۚ كَذَلِكَ نُفَصِّلُ الْآيَاتِ لِقَوْمٍ يَعْقِلُونَ. بَلِ اتَّبَعَ الَّذِينَ ظَلَمُوا أَهْوَاءَهُم بِغَيْرِ عِلْمٍ ۖ فَمَن يَهْدِي مَنْ أَضَلَّ اللَّهُ وَمَا لَهُم مِّن نَّاصِرِينَ. அவன் உங்களுக்கு
உங்களிலிருந்தே ஓர் உவமையை கூறுகின்றான். உங்களுக்கு சொந்தமான அடிமைகளில் யாராகிலும் நாம் உங்களுக்கு வழங்கிய செல்வத்தில் உங்களுக்கு சரியான பங்காளிகளாயிருக்கின்றார்களா? மேலும் நீங்கள் உங்களுக்கு சமமானவர்களுக்கு பரஸ்பரம் அஞ்சுவது போல் அவர்களுக்கு அஞ்சுகின்றீர்களா? சிந்தித்து செயல்படும் மக்களுக்கு இவ்வாறே நாம் நம்முடைய வசனங்களை தெளிவாக விளக்குகின்றோம். ஆயினும் இந்த அக்கிரமக்காரர்கள் எவ்வித அறிவுமின்றி தங்கள் மன இச்சைகளை பின்பற்றி செல்கின்றார்கள். அல்லாஹ் யாரை வழிகெடுத்து விட்டானோ இனி அவருக்கு வேறு எவரால் வழிகாட்ட முடியும்? இத்தகையோருக்கு உதவியாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். فَأَقِمْ وَجْهَكَ لِلدِّينِ حَنِيفًا فِطْرَةَ اللَّهِ الَّتِي فَطَرَ النَّاسَ عَلَيْهَا لَا تَبْدِيلَ لِخَلْقِ اللَّهِ ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ مُنِيبِينَ إِلَيْهِ وَاتَّقُوهُ وَأَقِيمُوا الصَّلَاةَ وَلَا تَكُونُوا مِنَ الْمُشْرِكِينَ مِنَ الَّذِينَ فَرَّقُوا دِينَهُمْ وَكَانُوا شِيَعًا كُلُّ حِزْبٍ بِمَا لَدَيْهِمْ فَرِحُونَ. எனவே நபியே, இன்னும் நபியை பின்பற்றுபவர்களே, ஒருமனப்பட்ட நிலையில் உங்களுடைய முகத்தை இந்த தீனின் பக்கம் நிலைப்படுத்துங்கள். அல்லாஹ் மனிதர்களை எந்த இயற்கை அமைப்பில் படைத்திருக்கின்றானோ அந்த இயற்கை அமைப்பில் நிலைத்திருங்கள். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அமைப்பில் மாறுதல் செய்ய முடியாது. இதுதான் முற்றிலும் நேரான செம்மையான மார்க்கமாகும். ஆயினும் பெரும்பாலான மக்கள் அறிவதில்லை. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவர்களாய் அதில் நிலைத்திருங்கள். மேலும் அவனுக்கு அஞ்சுங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். மேலும் இணை வைப்பாளர்களுடன் நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள். அவர்களோ தங்களுடைய மார்க்கத்தை தனித்தனியாக பிரித்து பல குழுக்களாக பிரிந்து விட்டார்கள். மேலும் அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களிடம் இருப்பவற்றை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். وَإِذَا مَسَّ النَّاسَ ضُرٌّ دَعَوْا رَبَّهُم مُنِيبِينَ إِلَيْهِ ثُمَّ إِذَا أَذَاقَهُم مِّنْهُ رَحْمَةً إِذَا فَرِيقٌ مِّنْهُمْ ثُمَّ إِذَا أَذَاقَهُم مِّنْهُ رَحْمَةً إِذَا فَرِيقٌ مِّنْهُم بِرَبِّهِمْ يُشْرِكُونَ لِيَكْفُرُوا بِمَا آتَيْنَاهُمْ فَتَمَتَّعُوا فَسَوْفَ تَعْلَمُونَ أَمْ أَنزَلْنَا عَلَيْهِمْ سُلْطَانًا فَهُوَ يَتَكَلَّمُ بِمَا كَانُوا بِهِ يُشْرِكُونَ. மக்களின் நிலைமை என்னவெனில், அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டுவிட்டால் தங்களுடைய இறைவனின் பக்கம் திரும்பியவாறு அவனிடம் இறைஞ்சுகின்றார்கள். பிறகு அவன் தன்னுடைய அருட்கொடையில் சிறிதளவை அவர்களுக்கு சுவைக்க கொடுத்தால் உடனே அவர்களில் ஒரு பிரிவினர் இறைவனுக்கு இணை வைக்கத் தொடங்கிவிடுகின்றனர்.
நாம் அவர்களுக்கு செய்த உபகாரத்திற்கு நன்றி கொள்ளும் பொருட்டு. சரி, அனுபவித்துக் கொள்ளுங்கள், விரைவில் உங்களுக்கு தெரிந்துவிடும். இவர்கள் செய்து வரும் இணை வைப்பு செயல் சரியானதுதான் என சான்று பகர்கின்ற ஏதேனும் ஆதாரத்தை நாம் இவர்கள் மீது இறக்கி வைத்திருக்கின்றோமா என்ன? وَإِذَا أَذَقْنَا النَّاسَ رَحْمَةً فَرِحُوا بِهَا وَإِن تُصِبْهُمْ سَيِّئَةٌ بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ إِذَا هُمْ يَقْنَطُونَ أَوَلَمْ يَرَوْا أَنَّ اللَّهَ يَبْسُطُ الرِّزْقَ لِمَن يَشَاءُ وَيَقْدِرُ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يُؤْمِنُونَ. நாம் மக்களுக்கு ஏதேனும் அருட்கொடையை சுவைக்க கொடுத்தால் அதில் அவர்கள் பூரித்து போய்விடுகின்றார்கள். மேலும் தாங்கள் செய்த தீவினைகளினால் அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்து விட்டால் உடனே அவர்கள் நிராசையடைந்து விடுகின்றார்கள். அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தாராளமாக கொடுக்கின்றான், தான் நாடுவோருக்கு அளவோடு கொடுக்கின்றான் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? திண்ணமாக நம்பிக்கை கொள்ளும் சமூகத்தினருக்கு இதில் நிறைய சான்றுகள் உள்ளன. فَآتِ ذَا الْقُرْبَى حَقَّهُ وَالْمِسْكِينَ وَابْنَ السَّبِيلِ ذَلِكَ خَيْرٌ لِّلَّذِينَ يُرِيدُونَ وَجْهَ اللَّهِ وَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. وَمَا آتَيْتُم مِّن رِّبًا لِّيَرْبُوَ فِي أَمْوَالِ النَّاسِ فَلَا يَرْبُو عِندَ اللَّهِ وَمَا آتَيْتُم مِّن زَكَاةٍ تُرِيدُونَ وَجْهَ اللَّهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُضْعِفُونَ. எனவே நம்பிக்கையாளனே, உறவினர்க்கு அவருடைய உரிமையை வழங்கிவிடு. மேலும் வறியவருக்கும் பயணிக்கும் அவர்களின் உரிமையையும் தந்துவிடு. அல்லாஹ்வின் திருப்தியை பெற விரும்புவோர்க்கு இதுவே மிகச்சிறந்த வழிமுறையாகும். மேலும் அவர்களே வெற்றியடைபவர்களாவர். மக்களுடைய பொருள்களுடன் கலந்து பெருக வேண்டும் என்பதற்காக நீங்கள் வட்டிக்கு விடும் பணம் அல்லாஹ்விடத்தில் பெருகுவதில்லை. ஆனால் அல்லாஹ்வின் உவப்பை பெற வேண்டுமென நாடியவர்களாய் நீங்கள் வழங்கும் ஜக்காத், அதனை வழங்குவோர்தாம் உண்மையில் தம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்பவர்களாவர். الله الذي خلقكم ثم رزقكم ثم يميتكم ثم يحييكم هل من شركائكم من يفعل من ذلكم من شيء سبحانه وتعالى عما يشركون. அல்லாஹுதான் உங்களை படைத்தான், பின்னர் உங்களுக்கு உணவளித்தான், பின்னர் அவன் உங்களை மரணமடையச் செய்கின்றான், பிறகு மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான்.
என்ன, நீங்கள் இணை வைக்கும் தெய்வங்களில் யாராவது இவற்றுள் எதையாவது செய்பவர் இருக்கின்றாரா? அவன் தூய்மையானவன். இம்மக்கள் செய்யும் இணை வைப்பு செயல்களை விட்டு அவன் மிக உயர்ந்தவன். ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون قل سيروا في الأرض فانظروا كيف كان عاقبة الذين من قبل كان أكثرهم مشركين فأقم وجهك للدين القيم من قبل أن يأتي يوم لا مرد له من الله يومئذ يصدعون من كفر فعليه كفره ومن عمل صالحا فلأنفسهم يمهدون ليجزي الذين آمنوا وعملوا الصالحات من فضله إنه لا يحب الكافرين மக்கள் தங்கள் கரங்களால் எதை சம்பாதித்தார்களோ அதன் காரணமாக தரையிலும் கடலிலும் அராஜகமும் குழப்பமும் தோன்றிவிட்டிருக்கின்றன. அவர்கள் செய்த சில செயல்களின் விளைவை அவர்கள் சுவைப்பதற்காக. அதனால் அவர்கள் விலகிவிடக்கூடும். நபியே, இவர்களிடம் கூறும், பூமியில் சுற்றித் திரிந்து பாருங்கள், முன்பு வாழ்ந்து சென்ற மக்களின் கதி என்னவாயிற்று என்பதை. அவர்களில் பெரும்பாலோர் இணை வைப்பாளர்களாகவே இருந்தனர். எனவே நபியே, உமது முகத்தை இந்த நேரிய மார்க்கத்தின் பக்கம் உறுதியுடன் நிலைப்படுத்தி வைப்பீராக. அல்லாஹ்விடமிருந்து எவராலும் எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு நாள் வருமுன், அந்நாளில் மக்கள் பிளவுண்டு தனித்தனியே பிரிந்து சென்று விடுவர். எவன் நிராகரித்தானோ அவனுடைய நிராகரிப்பு அவனுக்கு கேடாக முடியும். மேலும் எவர்கள் நற்செயல் புரிந்தார்களோ அவர்கள் தங்களுக்காகவே வெற்றியின் வழியை தயார்படுத்துகின்றார்கள். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தோருக்கு அல்லாஹ் தன் அருளிலிருந்து கூலி வழங்குவதற்காக. திண்ணமாக அவன் நிராகரிப்பாளர்களை நேசிப்பதில்லை. وَمِنْ آيَاتِهِ أَنْ يُرْسِلَ الرِّيَاحَ مُبَشِّرَاتٍ وَلِيُذِيقَكُم مِّن رَّحْمَتِهِ وَلِتَجْرِيَ الْفُلْكُ بِأَمْرِهِ وَلِتَبْتَغُوا مِن فَضْلِهِ وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ وَلَقَدْ أَرْسَلْنَا مِن قَبْلِكَ رُسُلًا إِلَى قَوْمِهِمْ فَجَاءُوهُم بِالْبَيِّنَاتِ فَانتَقَمْنَا مِنَ الَّذِينَ أَجْرَمُوا وَكَانَ حَقًّا عَلَيْنَا نَصْرُ الْمُؤْمِنِينَ மேலும் நற்செய்தி கூறுவதற்காக காற்றை அனுப்புவது அவனுடைய சான்றுகளில் உள்ளதாகும். எதற்காகவெனில் அவனுடைய அருளிலிருந்து உங்களை சுவைக்கச் செய்வதற்காகவும், மேலும் அவனுடைய கட்டளைப்படி கப்பல்கள் செல்வதற்காகவும், நீங்கள் அவனுடைய அருளை தேடுவதற்காகவும், அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவோராய் திகழ்வதற்காகவும் தான். மேலும் நாம் உமக்கு முன்னர்
தூதர்களை அவரவருடைய சமூகத்தாரிடையே அனுப்பினோம். அவர்கள் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். பின்னர் எவர்கள் குற்றம் புரிந்தார்களோ அவர்களிடம் நாம் பழி வாங்கினோம். நம்பிக்கையாளர்களுக்கு உதவி புரிவது நம்மீது கடமையாக இருந்தது. الله الذي يرسل الرياح فتثير سحابا فيبسطه في السماء كيف يشاء ويجعله كسفا فترى الودق يخرج من خلاله فإذا أصاب به من يشاء من عباده إذا هم يستبشرون وَإِن كَانُوا مِن قَبْلِ أَن يُنَزَّلَ عَلَيْهِم مِّن قَبْلِهِ لَمُبْلِسِينَ. அல்லாஹுதான் காற்றை அனுப்புகின்றான். அது மேகத்தை கிளப்பி விடுகின்றது. பிறகு அவன் நாடும் விதத்தில் மேகங்களை வானத்தில் பரப்புகின்றான். அவற்றை பல துண்டுகளாய் பிரிக்கின்றான். பின்னர் அவற்றுக்கிடையிலிருந்து மழை துளிகள் உதிர்ந்து விழுவதை நீர் காண்கின்றீர். தன் அடிமைகளில் தான் நாடுபவர்கள் மீது அவன் இந்த மழையை பொழிவிக்கும் போது அவர்கள் உடனே மகிழ்ந்து போய்விடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அது பொழியப்படுவதற்கு முன் நிராசையடைந்து விட்டிருந்தார்கள். فانظر إلى آثار رحمة الله كيف يحيي الأرض بعد موتها إن ذلك لمحيي الموتى وهو على كل شيء قدير وَلَئِنْ أَرْسَلْنَا رِيحًا فَرَأَوْهُ مُصْفَرًّا لَظَلُّوا مِنْ بَعْدِهِ يَكْفُرُونَ فَإِنَّكَ لَا تُسْمِعُ الْمَوْتَى وَلَا تُسْمِعُ الصُّمَّ الدُّعَاءَ إِذَا وَلَّوْا مُدْبِرِينَ وَمَا أَنْتَ بِهَادِ الْعُمْيِ عَنْ ضَلَالَتِهِمْ إِن تُسْمِعُ إِلَّا مَن يُؤْمِنُ بِآيَاتِنَا فَهُمْ مُسْلِمُونَ. அல்லாஹ்வுடைய அருளின் பலன்களை பாருங்கள். இறந்து கிடக்கும் பூமியை அவன் எவ்வாறு உயிர்ப்பிக்கின்றான். திண்ணமாக அவன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க கூடியவனாவான். மேலும் அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். மேலும் நாம் காற்றை அனுப்பி அதனால் அவர்களின் பயிர்கள் மஞ்சள் நிறமாகி போவதை அவர்கள் காண்பார்களானால் அப்பொழுது அவர்கள் நன்றி கொன்றவர்களாகி விடுகின்றார்கள். நபியே, இறந்தவர்களை செவியேற்கச் செய்ய நிச்சயமாக உம்மால் முடியாது. புறங்காட்டிச் செல்லும் செவிடர்களை உம்முடைய அழைப்பை செவியேற்கும்படி செய்யவும் உம்மால் முடியாது. மேலும் குருடர்களை வழிகேட்டிலிருந்து வெளியேற்றி அவர்களை நேர்வழியில் கொண்டு வரவும் உம்மால் முடியாது. ஆனால் எவர்கள் நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்கின்றார்களோ அவர்களை மட்டுமே உம்மால் செவியேற்கச் செய்ய முடியும். அல்லாஹுல்லதீ خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد ضعف
قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. நீங்கள் பலவீனமான நிலையில் இருந்தபோது உங்களை படைக்கத் தொடங்கியவன் அல்லாஹுதான். பிறகு அந்த பலவீனத்தை அடுத்து உங்களுக்கு வலிமையை தந்தான். பின்னர் அந்த வலிமையை அடுத்து உங்களை பலவீனர்களாகவும் முதியவர்களாகவும் ஆக்கினான். அவன் எதை நாடுகின்றானோ அதை படைக்கின்றான். மேலும் அவன் யாவற்றையும் அறிந்தவனாகவும் யாவற்றின் மீதும் ஆற்றலுடையவனாகவும் இருக்கின்றான். وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ يُقْسِمُ الْمُجْرِمُونَ مَا لَبِثُوا غَيْرَ سَاعَةٍ كَذَلِكَ كَانُوا يُؤْفَكُونَ. وَقَالَ الَّذِينَ أُوتُوا الْعِلْمَ وَالْإِيمَانَ لَقَدْ لَبِثْتُمْ فِي كِتَابِ اللَّهِ إِلَى يَوْمِ الْبَعْثِ فَهَذَا يَوْمُ الْبَعْثِ وَلَكِنَّكُمْ كُنتُمْ لَا تَعْلَمُونَ. فَيَوْمَئِذٍ لَّا يَنفَعُ الَّذِينَ ظَلَمُوا مَعْذِرَتُهُمْ وَلَا هُمْ يُسْتَعْتَبُونَ. மேலும் அந்த நேரம் வரும்போது குற்றவாளிகள் நாங்கள் ஒரு நாழிகை நேரத்திற்கு மேல் தங்கவில்லை என்று சத்தியம் செய்து கூறுவார்கள். இதே போன்றுதான் இவர்கள் உலக வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஞானமும் இறை நம்பிக்கையும் வழங்கப்பட்டிருந்தவர்கள் கூறுவர், அல்லாஹுவின் பதிவேட்டில் உள்ளபடி மரணித்தவர்களை மீண்டும் எழுப்பும் நாள் வரை நீங்கள் தங்கியிருந்திருக்கின்றீர்கள். இதோ எழுப்பப்படும் அந்த நாள்தான் இது. ஆயினும் நீங்கள் அறியாதவர்களாயிருந்தீர்கள். ஆக அக்கிரமக்காரர்களுக்கு அந்நாளில் அவர்களுடைய சாக்குப்போக்கு எந்த பலனையும் அளித்திடாது. மன்னிப்பு கோரும்படி அவர்களிடம் கூறப்படவும் மாட்டாது. وَلَقَدْ ضَرَبْنَا لِلنَّاسِ فِي هَذَا الْقُرْآنِ مِنْ كُلِّ مَثَلٍ وَلَئِنْ جِئْتَهُمْ بِآيَةٍ لَيَقُولَنَّ الَّذِينَ كَفَرُوا إِنْ أَنْتُمْ إِلَّا مُبْطِلُونَ. كَذَلِكَ يَطْبَعُ اللَّهُ عَلَى قُلُوبِ الَّذِينَ لَا يَعْلَمُونَ. فَاصْبِرْ إِنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ وَلَا يَسْتَخِفَّنَّكَ الَّذِينَ لَا يُوقِنُونَ. நாம் இந்த குர்ஆனில் மக்களுக்கு விதவிதமாக புரிய வைத்திருக்கின்றோம். நீர் எந்த சான்றை கொண்டு வந்தாலும் சரி, ஏற்க மறுத்துவிட்டவர்கள் நீர் அசத்தியத்தில் இருக்கின்றீர் என்று கூறுவார்கள். இவ்வாறு அறிவில்லாதவர்களின் இதயங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகின்றான். எனவே நபியே, பொறுமையாக இருப்பீராக. அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது. உறுதியான நம்பிக்கை கொள்ளாதோர் உம்மை மதிப்பற்றவராக அலட்சியத்திற்குரியவராக காணக்கூடாது.